களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு உளமாற நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, விடுதலையின் நேரம் எப்படி யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 8:32 பார்க்கிற பொழுது, உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. உண்மை என்பது இறைவார்த்தை. இறைவார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த இறை வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. எனவே தான் இந்த விடுதலை நிகழ்ச்சியிலே முழுமையாக தூய ஆவியால் உந்தப்பட்டு இறை வார்த்தைகளையே நான் கொடுக்கிறேன். ஆவியான உணர்த்துகின்ற வார்த்தைகளை அப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தைகள் ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகள். அவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. அநேக சகோதர சகோதரிகள் தொடர்பு கொண்டு சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், இறை செய்தியை நாங்கள் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம், மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, ஆன்மீக வாழ்க்கையிலே ஆழமாய் கொண்டு நடத்தித்துக் கொண்டே இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதோடு மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு விடுதலைக்குரிய வழிகளை நம்முடைய இறைவசன வார்த்தையை காட்டி கொடுத்தது என்று கூட சொல்வார்கள். எல்லா துதி கன மகிமையெல்லாம் நம் ஆண்டவருக்கே. பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு விடுதலை கொடுக்கணும். அவர் சொல்லுகின்ற வார்த்தை எந்த ஒரு நிலையிலே போன்று ஏதோ ஒரு நிலையிலே நமக்கு விடுதலை கொடுக்கிறதாகவே இருக்கிறது. ஒப்புக்கொடுத்து கடந்து போகலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் நமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். ஆண்டவரே, மரித்து வீழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. அன்று மாலை வேலையான பொழுது அநேக மக்கள் உம்மை தேடி வந்தார்கள். இப்பொழுதும் ஆண்டவரின் இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ எங்களோடு கூட பேசும் மகிமுள்ள ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஆமீன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி என்ன என்று பார்க்க, எல்லா அருமையான செய்தி தான், ஆனால் கொடுக்கின்ற செய்தி நான் பார்க்கிற பொழுது அதில் பார்க்கிறோம், அன்பின் குணங்கள் என்கிற தூய ஆவி உணர்த்துகிறார். அன்பின் குணங்கள் என்பதை குறித்து பேசு என்று சொல்லுகிறார். இந்த அன்பின் குணங்கள் என்று பார்க்கிற பொழுது, கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பே கடவுள். கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பே கடவுள். அப்போ அன்பின் குணங்கள் என்று பார்க்கிற பொழுது கடவுளுடைய குணங்கள் தான் பார்க்க முடியும். அன்பே கடவுள். கடவுள் அன்பா இருக்கிறன்னா அன்பு பத்தி பேச அது கடவுளை பத்தி தான் பேச வேண்டியதா இருக்கும். கடவுளை பத்தி பேசுறதெல்லாம் அன்பை பத்தி பேச வேண்டியதா இருக்கும். அருமையான இல்லை கருத்துங்களா? எனவே அன்புக்குள்ளே நாம் பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தை அன்பை பற்றி நாம் சிந்திக்க அதிலே ஆண்டவர் மகிமை அடைகிறார் என்பது உண்மையிலும் உண்மை. ஆண்டவர் அதிலே மகிமை அடைகிறார் என்பது உண்மையிலும் உண்மையா இருக்கிறது. இதனாலும் அப்படிப்பட்ட நிலையிலே நாம் கடந்து வரலாம். நாம் பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே இந்த அன்பை குறித்து பார்க்கிற பொழுது, இயேசுவோடு கூட இருந்தவர் அன்பு சீடர் என்று பார்க்கிற பொழுது யார் தெரியுங்களா? யோவான் தான் அந்த நற்செய்தி எழுதிக்கும் பொழுது அன்பை பத்தி அதிகமாக சொல்லியிருக்கிறார். அதோடு கூட அவர் எழுதிய திருமுகத்தில் பார்க்கிற பொழுது அன்பை பத்தி அதிகமாக கூறியிருக்கிறார். மற்றவங்க கூறியிருக்கிறார்கள், ஆனால் அந்த அன்பு சீடர் தான் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்க்கிற பொழுது அவருடைய திருமுகம்
யோவான் எழுதிய திருமுகத்திலே முதல் திருமுகத்திலே 4ஆம் அத்தியாயத்திலே 7வது வசனத்தை பார்க்கிற பொழுது அந்த வசனத்துக்கு மேல ஒரு தலைப்பு இருக்கும். நான் பார்க்கிறேன் அப்படி சொல்லி அந்த வசனத்துக்கு மேல ஒரு தலைப்பு இருக்குது. நான் பார்த்தேன் படிக்கும்போது அதுல தலைப்பு, அந்த தலைப்பு என்ன தெரியுங்களா? அன்பும் கடவுளும். அன்பும் கடவுளும் போட்டிருக்கு. அதுல 1 யோவான் 4ஆம் அத்தியாயத்துல 7வது வசனத்தை அப்படியே பின்னூட்டுப்படி படிக்கலாம். அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். பாருங்க என்ன அருமையான ஒரு வார்த்தை பார்த்துங்க. அன்பு செய்கிற செலுத்தும் அனைவரும் கடவுளிலிருந்து பிறந்திருக்கிறார்கள். கடவுள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். பிறந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். கருத்தை சிந்திக்கணும் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே. கடவுளிலிருந்து பிறந்திருக்கிறார்கள், அவர்கள் கடவுளை அறிந்திருக்கிறார்கள். ஆம், கடவுளிலிருந்து பிறக்கிற ஒரு மனிதன் அவரை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிற ஒரு மனிதன் அவருக்குள்ள கடந்து போய்கொண்டே இருக்கிறார். இந்த கருத்தை தான் அங்க பார்க்கும் பொழுது அந்த 7வது வசனம் படிச்சீங்கல்ல, அந்த 7வது வசனத்தை 8வது வசனம் பார்க்கிற பொழுது கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அந்த 4ஆம் அத்தியாயத்திலே 8வது வசனம் பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டு கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பு செய்கிற நிலை அங்கு கடந்து வருகிறது. கடவுளிடமிருந்து பிறந்த ஒரு மனிதன் அன்பு செய்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுளிடமிருந்து பிறக்கிற ஒரு மனிதன் அன்பு செய்கிறவராய் இருக்கிறார். கருத்தை பார்க்கணும் பிரியமாக்குள்ளே. இந்த நிலையை நாம் பார்க்கிற பொழுது கடவுளுடைய அன்பின் நிலையை நாம் பார்க்கிற கடவுள் நான் சொல்லணும் நிறைய சொல்ல தூயான உணர்த்தான் நிறைய சொல்லி போயிட்டே இருக்க முடியும். இந்த கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் தான் அன்பு செய்கிறார் இல்லையா? கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் தான் அவர்கள் மறு நிலையிலே அவர்கள் விண்ணக வாழ்வு உரியவர்கள். யோவானிலே பார்க்கிற பொழுது குறிச்சுக்கிட்டுங்க, படிக்க வேண்டாம். எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சிருக்கிறீங்க, நோட் புக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க, எல்லாம் குறிங்க. உங்களை போல எல்லாருமே எடுக்கணும், பைபிள் எடுக்கணும். அதுதான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சி. எல்லாரும் பைபிள் எடுக்கணும், எல்லாரும் இறைவசன வார்த்தையை படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், ஆண்டவருக்குள்ளாக கடந்து போகணும். அதுதான் என்னுடைய வாஞ்சி. ஆண்டவருடைய திருவிழும் அதுதான் என்னுடைய வாஞ்சியும், அது எண்ணம் திட்டம் அதுதான் இருக்குது. என்ன செய்யறது? அநேக மக்கள் பைபிள் எடுக்கல, இறைவசன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொண்டு கடந்து போகல. நீங்க எடுத்திருக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள், மரியாதை போல மரியாதை போல நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஆண்டு ஆசிரிப்பார். அப்போ நான் சொல்லுகிற கருத்தை பார்க்கணும் பிரியமானவர்களே. கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் சொல்லப்பட்டு கடவுளிடமிருந்து அன்பு செய்கிற மனிதன் கடவுளிடமிருந்து பிறந்திருக்கான்னு சொல்லுவது. அந்த கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிற ஒரு மனிதன் தான் விண்ணக வாழ்வுக்குரியதா இருக்கிறார்கள். யோவானிலே 3ஆம் அத்தியாயத்திலே 3வது சொல்லப்பட்டிருக்கோம். அது என்ன சொல்லப்பட்டா, நீங்கள் உண்மையிலும் உண்மையாக சொல்லுகிறேன், நீங்க ஒருவரும் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் விண் அரசுக்கு கடைமுடது போக சொல்வார். மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கிறவன் தான் விண்ணரசிலே செல்ல முடியும் என்று அங்கு சொல்கிறார். அந்த மறுபடியும் பிறக்கிற எப்படி பிறக்கிறது? அது இறைவன் வார்த்தை நிறைய இருக்கிறது. நான் இந்த தொலைக்காட்சியிலே மறுபடியும் பிறக்கிறதை பற்றி செய்தி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் தேவையான என்றால் இந்த இதுல என்னுடைய யூடியூப்ல உங்களுடைய எல்லாரும் வச்சிருக்கிறீங்க. யூடியூப்ல டிவைன் லைட் மினிஸ்ட்ரி என்று போட்டால் அதுல மாதா டிவில கொடுத்திருக்கிற எல்லா செய்திகளையும் அதுல நான் போட்டிருக்கிறேன். யூடியூப்ல டிவைன் லைட் மினிஸ்ட்ரி என்று போட்டால் அதுல மாதா டிவில செய்தி கொடுத்திருக்கிற எல்லா செய்தியும் அதில் கொடுத்திருக்கிற அப்படி பார்க்கலாம். மறுபடியும் பிறக்கிறவர்கள் தான் அங்கே விண்ணகத்தில் செல்ல முடியும். மறுபடியும் பிறக்கிற ஒரு மனிதன் அவன் கடவுளால் பிறக்கிறான். அவர் அன்புள்ள மகனாக இருக்கிறான், அன்பு செய்கிறவனாக இருக்கிறான். கருத்துக்கள் ஆழம். சரி, இந்த கருத்தோடு கூட நான் பார்க்கணும் பிரியமானவர்களே. 1 யோவானிலே படிச்சீங்களே, 1 யோவானிலே அது 2ஆம் அத்தியாயத்திலே 29வது வசனத்தை நான் பார்க்கணும். அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒருத்தன் உண்மையாக உத்தமமாக நேர்மையாக இருக்கிறான் என்றால் அவன் கடவுளிலிருந்து பிறந்திருக்கிற ஒரு மனிதன் என்று அறிந்து கொள்ள முடியும். நம்ம சொல்லப்பட்ட வார்த்தைகளோடு கூட அப்படி லிங்கப் பண்ண நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா?
பார்க்கணும். அன்பு அந்த கடமிருந்து பிறந்தவர் தான் அன்பு செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, ஒரு நேர்மையாக உண்மையாக உத்தமாக வாழ்றானால் அவன் கடவுளிலிருந்து பிறந்தவன் என்று அறிந்து கொள்ள முடியும். இவருடைய கடவுளுடைய பிள்ளை, கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறான், கடவுளுடைய பிள்ளை என்று அறிந்து கொள்ள முடியும். கடவுளிலிருந்து பிறந்தவர்கள் அவன் நம்பிக்கை பார்க்கணும். என் அன்பு கருவுகளே, அப்படியாக கடவுள் நிலையில் பார்க்கும் பொழுது மிக மிக ஆச்சரியமான காரியம், வியப்புக்குரிய காரியம் மறுபடியும் பிறக்கின்றது. உண்மையும் உத்தமா நம் சமூகத்தில் அப்படி இருக்குதா? நேர்மையும் உண்மையும் உத்தமா இருக்குதா? இல்ல. ஏனென்றால் இன்னும் அந்த அன்பு தெய்வத்திலிருந்து பிறக்கப்படவில்லை. அன்பு தெய்வத்திலிருந்து பிறக்கப்படவில்லை, வாழ்க்கை கடப்படவில்லை. வாரம் இதை நான் பார்க்கிற பொழுது அன்பு அன்பு அன்புதான் அன்பு என்று இந்த அன்பை பற்றி நான் சொல்லுகிற பொழுது புனித பவுலடிகள் கொரிந்தியர் திருமுகத்திலே அவர் மிக அழகாக சொல்லப்பட்ட ஒரு நிலை உண்டு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அவர் அன்பை பத்தி அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பார், நிறைய சொல்லிட்டு இருப்பார். அதை பத்தி நான் வருகின்ற சொல்கிறேன். அதுல நீங்க 13வது வசனம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது 3 காரியங்கள் தேவை. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. அன்பே தலை சிறந்தது. நம்பிக்கை, எதிர்நோக்கு. அதாவது எதிர்நோக்கு என்பது விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு மூன்றுமே நிலையாய் உள்ளன. அவற்றுள் அன்பே தலை சிறந்து சொல்றார். அன்புதான் மிக முக்கியம். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவர்கள் என்ன அதுல சொல்லுவார், என்ன சொல்ல, எப்படி தனக்குள்ளெல்லாம் வாரி கொடுத்தாலும், அப்படியே பரவச பேச்சிலே பேசினாலும், இறைவாக்கு உரைத்தாலும், தீர்க்கதரிசனம் தான் பெரிய காரணம். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று அந்த அதிகாரத்தின் தொடக்கத்தை சொல்வார். அன்புதான் தலை சிறந்தது. இன்று அன்பு நாம் பார்க்கணும். அன்பின் குணங்கள் என்று பார்க்கிற பொழுது அன்புதான் தலை சிறந்தது. இந்த அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அன்புதான். இந்த அன்பு என்று சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, நான் இந்த இறைவசன வார்த்தை இந்த வெளிச்சத்திலே, இறைவசன வார்த்தை என்கிற வெளிச்சத்திலே நாம் நம்முடைய சமூகத்தில் நான் பார்ப்பேன், நம்முடைய மக்களை பார்ப்பேன். இந்த இறைவசன வார்த்தை சொல்லுகிறது எப்படி, இந்த வெளிச்சம் சொல்லுகிறது என்ன, எப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி என்று பார்ப்பேன். பாரப்படுவேன். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். பிரிமாக்குளி இதெல்லாம் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லுகிற ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன். நான் முதல்ல அந்த பைபிளை படிக்கிற பொழுது திருவெளிப்பாட்டுல 21ஆம் அதிகாரத்துக்கு 27வது வசனம் படிச்சேன். திருவெளிப்பாட்டுல 21ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை நான் படிச்சேன். அப்படி படிக்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டு, அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து, இந்த திருவெளிப்பாட்டை 21 27 சொல்லப்பட்ட அதுல அவர் படிச்சுட்டு வரும்போது அதுல ஒரு கருத்து சொல்லப்பட்டு, எனக்கு அவள் படிக்கும் போது அப்படியே பயங்கரமான ஒரு வியான ஒரு நிலை உண்டானது. தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். அந்த வசனத்தை படிக்கிற பொழுது அதுல பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்னு படிச்சேன். பொய்யரும் அதிலே நுழைய மாட்டார்கள். இந்த சாதாரணமா பொய் பேசுறது கூட அவ்வளவு பெரிய பாவமா? அற்ப பாவம் சாவான பாவம் பிடிச்சிருக்கிறாங்க. இதுல அற்ப பாவம் பொய் பேசிடுவோம். அந்த பொய் பேசுறது கூட மேலே போக மாட்டாங்களா என்று அப்படியே அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வசனத்தை பார்த்து அப்படி சீது போனேன். ஆண்டவரே, சாதாரண பொய் பேச போக மாட்டாங்க. எனக்கு அந்த பொய் பேசுறது யாரு என்கின்றத பத்தி நான் அப்பெல்லாம் பைபிள் படிச்சு திருப்பி பார்த்தா தெரிய வருது. என் அன்புக்குரியவர்களே, பொய் பேசுறது யாரு தெரியுங்களா? அந்த பொய் கிட்ட சாதாரணமான மனிதர்கள எடுக்கல, வந்தாங்க வரவில்லை, பார்த்தேன் பார்க்கல, அந்த நிலையில சொல்றது பொய். அது இல்ல,
அது சாதாரண நிலை. ஆனால் உண்மையான ஒரு பொய் என்னன்னு சொல்லப்பட்டனாக்க, இதுல 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல சொல்லிட்டு இருப்பார். 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர், தன் சகோதர சகோதரியை வெறுக்கிறவர்கள் பொய்யர். பொய்யர். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதர சகோதரியை வெறுப்போர் பொய்யர். அவர்கள் பொய்யராண்டுக்கு பார்க்கணும். தன் சகோதர சகோதரி வெறுப்போர் பொய்யராண்டுக்கு. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது ஆலயத்துக்கெல்லாம் சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, திருப்பலி எல்லாம் பக்தியாக சந்திருப்பாங்க. ஆனால் தன்னுடைய சகோதர சகோதரிடம் வெறுப்பும் சண்டையும் சச்சரவும் பிரிவினையுமா இருக்கிறதே இல்லைங்களா? மற்றவர்களை பார்க்கிற பொழுது அவனால் இறக்க உள்ளம் கொண்டு உதவி செய்யறதில்லையே. ஒரு ஏழை எளியவர்களை பார்த்து அவளுக்கு உதவி செய்யறதில்லையே. ஒருவேளை செய்யலாம், ஆனா கூட சண்டை சச்சரவுல பயங்கரம் இல்லைங்களா? தன் சகோதர சகோதரி வெறுப்போர் பொய்யர். தன் சகோதர சகோதரி செலுத்துவதா சொல்லிக் கொண்டு தன் சகோதரன் வெறுப்போர் வெறுக்க சண்டை சச்சரவு போட்டு புரியர். அப்படின்னா இறந்து போனா மேல போக முடியுமா? சகோதரனை பார்க்கணும். நம்முடைய ஆத்மா மேல போகுமா சொல்லு. நீங்க சொல்லுங்க. இந்த லா புக் சொல்லுகிறது, சட்ட நூல் இறை சட்டம் சொல்லுகிறது, இவர்கள் மேலே நுழைய மாட்டார்கள். சிந்திக்கணும். என் அன்பு கருகளை இது சிந்திக்கணும். இது என்ன பாட்டுக்கும் இந்த வசனத்தோடு கூட நான் முன்னர்களோட வசனம் அன்புன்னு பார்க்கும் பொழுது அன்பு இருந்தா வெறுப்பில்லை சண்டை பார்க்கணும். சரி, இந்த அதே திருவெளிப்பாட்டுல இன்னொரு இடத்துல ஒரு வாசம் இருக்கு. அது கடைசி பகுதி தான், 21ஆம் அதிகாரம் கடைசி. அதே அதிகாரம் இதுல அடுத்து 22ஆம் அதிகாரத்தை நீ படிச்சு பாருங்க. 22ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை படிச்சு பாருங்க. நான் முன்ன சொல்லப்பட்ட கருத்துக்கும் இப்பொழுது சொல்லப்படுகிற கருத்துக்கும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். என்ன பார்க்கணும்? நடத்தை கெட்டோர், சூரியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய்மை நாடி அதன்படி நடக்கிறவர்கள் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள். கொலையாளிகள் அதிலே நுழைய மாட்டார். ஒவ்வொன்றும் படிக்கும்போது அந்த கொலையாளிகள் சொல்லப்பட்டிருக்கும். கொலையாளிகள் அதில் நுழைய மாட்டார்கள். அங்கே அதிலே நுழைய மாட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நுழைய மாட்டார்கள் கொலையாளிகள். என்ன பெரிய எல்லாம் நிறைய கொலை பண்ணிட்டோமா? நாம அது மாதிரி நிறைய கொலை பண்ணது இல்லை. கொலை பண்ணது என்னன்னு கொலை பண்ணுங்க. பைபிள பார்க்கிற பொழுது கொலை பண்ணது யாரு கொலை பண்றது? என் அன்பு கருவுகளே, ஆண்டவர் நமக்கு கொடுப்பிருக்கிற கருத்தை பார்க்கணும். 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும். 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை பார்க்கணும். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர், தன் சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்கள் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளிகளும் நிலை வாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. நிலை வாழ்வு இல்லை உங்களுக்கு தெரியுமே. கொலையாளிகள் பார்த்தோம் பிரியமானவர்களே. அத பொய்யர் என்று சகோதர சகோதரியை வெறுக்கிறவர்கள் பொய்யர் என்று, சகோதர சகோதரியை வெறுக்கிறவர்கள் அவர்கள் கொலையாளி என்றும், வெறுப்பவர்களும் வெறுப்பவர்களும் அங்க பார்க்கும் பொழுது பொய்யரா இருக்கிறார். அங்கே கொலையாளிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மென்ன வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு கம்பு பண்ணுங்க. பொய்யர் கொலையாளிகள் நுழைய மாட்டார்கள். என் அன்பு குரலே, இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து திடீரென்று இறந்து போனோமானால் எப்படி விண்ணகம் செல்ல முடியும்? அதுக்காகத்தான் இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே ஒவ்வொன்றும் நமக்கு அதிகமாக துதி கொடுக்கிறது தான். நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குள்ளே இதை கடவுளுடைய சட்டம் திட்டம் அன்பு செய்கின்ற முன்ன பார்த்தோம் இல்லையா? 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் படித்தோம் அல்லவா? அதாவது கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தன் சகோதர சகோதரி வெறுக்கிறவர்கள் பொய்யர்னு பார்த்தோம் அல்லவா? அந்த வசனத்தை கீழ்பட்ட பசனை படிப்பினாக்க அது சொல்லப்படுது அது கடவுளுடைய சட்டம் என்று. எடுத்து கொஞ்சம் படிச்சுன்னு நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்ட 4ஆம் அதிகாரத்தில் எழுதுங்க சகோதரமே, எழுதுங்க. 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே 20 வசனம் படிச்சீங்களா? அடுத்து 21
ஓராவது வசனத்தை தயவு செய்து அப்படியே நினைச்சு படிச்சு பாருங்க, பார்க்கலாம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவர்கள் நம் சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இதுதான் அவரிடம் பெற்ற கட்டளை. இந்த கருத்து மாத்திரம் சிந்திப்போமானால் ரொம்ப சிந்திக்கணும். கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவன் கட்டளையை கடைபிடிக்கிறான், கட்டளையை கடைபிடிக்கிறவன் அன்பு செலுத்துகிறான். அன்பு செலுத்துகிறவன் கட்டளை கடைபிடிக்கிறான், கட்டளை கடைபிடிக்கிறவன் அன்பு செலுத்துகிறான். அந்த கட்டளையை கடைபிடிக்கணும் சகோதரமே. ஆண்டவராய் கடவுள் இந்த தெய்வீக திருவிழத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை அன்பு செய்யணும், அன்பு செய்யணும் என்பதுதான். மத்தேயுவிலே பார்க்கிற பொழுது, மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு இதுல பத்தியில சொல்லுவார் இருக்கு. அதுல சொல்ல 22ஆம் அதிகாரத்திலே 37 முதல் 40 மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே 37 40 சொல்லப்பட்டிருக்கும். அதாவது திருச்சட்டம் முழுமைக்கும் 2 கட்டளை. திருச்சட்டம் முழுமைக்கும் மறைநூல் அனைத்துக்கும் 2 கட்டளை. கட்டளை அனைத்துக்கும் ஒன்று, உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய்வாயாக, அன்பு செய்வாயாக, அன்பு செய்வாயாக. உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வாக, அன்பு செய்வாயாக, அன்பு செய்வாக, அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். அதுதான் சட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த கருத்தை யாக்கோப் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுகிற பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் சொல்வார் என்று இறையாட்சிக்கு செல்லப்பட வேண்டும் என்றால் இந்த சட்டத்தை கடைபிடிக்கிற ஒரு மகனாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்வார். யாக்கோப் 2ஆம் அதிகாரத்திலே 8ஆவது பார்க்கிற பொழுது அந்த இறைச்சாட்சிக்கு நாம் அனுபவிக்கப்பட வேண்டும், செல்லப்பட வேண்டும், வாழ்வாக்கி கொள்ளப்பட வேண்டும் என்றால் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். என்ன சட்டம்? அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். இந்த உள்ளத்துல பயங்கர நிலை இருக்கு. ஏன்னா நம் சமூகத்துல எல்லாம் அப்படி சண்டை சச்சரவும் பிரிவினும் பிளவுமா இருக்கிறார்கள். கடவுளுக்கு சாட்சிகளா இருக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் மாறுபட்டமான இருக்கிறார்கள். அன்பே கடவுள், கடவுள் அன்பா இருக்கிறார். அந்த அன்பின் காரியங்களை மற்றவர்களுக்கு காட்டப்பட வேண்டும். இந்த கலாத்தியர் புத்தகத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். அதுல கலாத்தியர் புத்தகத்திலே நீ பாப்பீங்கன்னாக்க 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் நினைக்கிறேன், குறிச்சுக்கிடுங்க. 5ஆம் அதிகாரத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 சட்டம் இருக்கிறீங்களா, இந்த 2 சட்டத்திலே முழுமை நிறைவு பெறுவது என்னன்னாக்க மற்றவர்களை அன்பு செய்வதுதானா, மற்றவர்களை அன்பு செய்வதுதானா, அன்பு செய்யணும், மற்றவர்களை அன்பு செய்யணும். முன்ன சொல்லப்பட்ட வார்த்தையோட கூட தன் கண்ணால் காண்கிற தன் சகோதரனை அன்பு செய்யாதவன் கண்ணால் காண்கிற கடவுளை எப்படி அன்பு செய்ய முடியும் என்ற நிலை பார்க்கிற பொழுது அன்பின் காரியங்கள் வெளிப்படுவதெல்லாம் மற்றவர்களுக்கு நாம் செய்கிற பொழுதுதான். கண்ணால் காண்கின்ற மற்றவர்களை அன்பு செய்வதுதான். அவர்களை வெறுக்கிற பொழுது, அவர்கள் வெறுக்கிறவர்கள், அவர்களை பார்க்கிறவர்கள், அவருக்கு இல்லாம செய்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரையே எதிர்க்கிறார்கள், ஆண்டவரையே போற்றுகின்றார்கள். அன்பின் குணநலங்களை பார்க்கிற பொழுது பயங்கரமான கருத்துக்கள் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பயங்கரம் ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். எங்க பகுதியில் அப்படிப்பட்ட வார்த்தை தான் நாம் பழக்கப்பட்டு போன வார்த்தை. மாத்திரமல்ல, எல்லா மக்களும் எங்க பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் சில ஒரு சகோதரருக்கு பயங்கர வார்த்தை விசுவாசி பழகாதீங்க, வித்தியாசமான ஆச்சரியமான வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாரு. நல்ல என்ன செய்யறது, அந்த வழக்கு தோஷம் அதுபடி போயிட்டு இருக்குது. எனவே அந்த சகோதரர் பாராட்டுக்கள். ஆனால் என் பழக்க தோசையில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அவர் தெரிஞ்சு கொள்ளும். என் அன்புகளை பார்க்கிறோம் பெருமையுடைய அன்பிலே காய்ந்து கடந்து வரணும். இந்த திருச்சட்டம் முழுமைக்கும் 2 கட்டளை பார்த்தோம். இந்த திருச்சட்டம் 2 கட்டளை கடைபிடிக்கிற திருச்சட்டம். பாவம் என்பது என்ன? பாவம் என்பது யாக்கோப் திருமுகத்தில் சொல்வார் 1:15 சொல்வாரு, அதாவது பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் சட்டத்தை மீறுகிறான், சட்டத்தை மீறுவது பாவம் சொல்வார். சட்டத்தை 1 யோவான்லே சொல்வார், பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் சட்டத்தை மீறுகிறான், சட்டத்தை மீறுவது பாவம் சொல்வார். அப்படி சட்டத்தை மீறுவது பாவம். அன்று ஆதாம் ஏவாள் சட்டத்தை மீறினார்கள். ஒரே ஒரு சின்ன கட்டளை கொடுத்தார்கள் ஆண்டவர், இந்த பழத்தை சாப்பிட, இந்த மரத்தை பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். சாப்பிட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்க. சட்டத்தை மீறுவது பாவம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது 10 கட்டளை. அந்த 10 கட்டளை எல்லாம் சுருக்கமாக கொண்டு வருகிற பொழுது சொல்லப்படுகிறது, திருச்சட்டம் முழுமைக்கும் 2 கட்டளை. ஆண்டவரை அன்பு செய்வாயாக, உன்னை நீ அன்பு செய்வது போல மற்றவரை அன்பு செய்வாயாக, அண்டை கட்டளை. இது கலாத்திர திருமதியில பார்க்கிற பொழுது அவர் சொல்லுவார், புனித பவுல் சொல்லுவார் 5:14 பார்க்கிற பொழுது, நீ மற்றவர்களை அன்பு செஞ்சா கடவுளை அன்பு செஞ்ச மாதிரி அர்த்தம் சொல்வார்.
மற்றவர்களை நீ அன்பு செய்தா கடவுள் அன்பு செய்ய மாதிரி அன்பு குல நலங்களை பார்க்கிற பொழுது அருமையான கருத்து என் பிரிமார்களே. மற்ற அன்பு செய்யுங்க. இந்த அன்பின் கருணை பார்க்கும் பொழுது புனித பவுலடிகள் கலாத்தியர் மக்கள் சொன்னப்பட்ட அந்த கருத்தோடு கூட நான் கொண்டு வருகிறேன். எங்க புனித பவுலடிகள் கொரிந்தியர் திருமுகத்திலே கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் முழுசுமா பார்த்தினாக்க அன்பு 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 தன்மைகளை பத்தி அங்கேயுமா சொல்லப்பட்டிருப்பார். அன்பை பத்தி அதிகம் சொல்லப்பட்டிருப்பார். அந்த அன்பு சத்தியத்தை நாம் பார்க்கணும். என் அன்பு கருவுகளே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 7 வசனத்தை அப்படியே நீங்க பாடு. எல்லாம் 13ஆம் முழுசுமா அப்படிதான் இருக்குது. அதுல சிறப்பாக இந்த 4, 5, 6, 7 வசனத்தை நாம் பார்க்கணும். இந்த நாட்களில் சிந்திக்க நாம் கொண்டு வரலாம். 4வது வசனத்தை நாம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் படிக்கலாம். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. எப்படி சொல்லிருக்கிறார் பாருங்க. எத்தனை அன்பு பொறுமை உள்ளது, 2வது நன்மை செய்யும், 3வது பொறாமைப்படாது, 4வது தற்புகழ்ச்சி கொள்ளாது, 5வது இருமாப்படுது. 5 பாயிண்ட். அன்பே கடவுள், கடவுள் அன்பா இருக்கிறார். பார்க்கணும் அன்பு பொறுமை உள்ளது. என் அன்பு குருவுகளே, அன்பு இருக்கிறது பொறுமை இருக்கும். பொறுமை உள்ளது சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பொறுமை இல்லாதனால எத்தனை குடும்பத்துல சண்டை சச்சரவு. கணவன் ஏதோ திட்டாருன்னு வச்சுக்கிட்டல உடனே பொறுமை இல்ல மனைவினாக்க வீட்டு விட்டு புறப்பட்டு போயிடுறாங்க. அந்த சகோதரிக்கு ஒருவேளை பொறுமை இருந்ததுனாக்க அந்த கணவன் சொன்னதை அப்படியே ஏத்துக்கிட்டு திட்டினாத ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அன்பு பொறுமை உள்ளது. நீ பார்க்கணும், குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவின காரணம் அங்கே அன்பு இல்லாதனால்தான். ஏதோ கணவன் திட்டி விட்டார், அவர் கோபத்திலே வந்து திட்டி விட்டார், உடனே மனைவியானவர்கள் கோச்சிக்கிட்டு பெறப்பட்டு போயிடுவாங்க. அந்த பொறுமை இல்லாதனால்தான். நன்மை செய்ய என்று பார்க்கிறோம். ஒவ்வொன்று நன்மை செய்ய என்று பார்க்கிறோம். நன்மை செய்ய என்று பார்க்கிற பொழுது பக்கத்து வீட்டுல ஒரு பையன் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட வண்டி இருக்கா? அவங்ககிட்ட வண்டி இல்ல. அவங்க ஆஸ்பத்திரி போறதுக்கு வண்டி இல்ல, கவசப்பட்டு இருக்கிறாங்க. உதவி ஆஸ்பத்திரி பண்ண வாங்க, நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு நன்மை செய்யும். இது எது? கடவுளுடைய அன்பின் தன்மைகளை கொண்டு போய் அங்க கொண்டு சேர்க்கிறது. நன்மை செய்யும் என்று பார்க்கிறோம். நன்மை செய்யும், ஆனா கொண்டு போயிட்டு அவனுக்கு எதாவது ஹெல்ப் நன்மை செய்யும். மொத்த வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், அவளுக்கு உதவி செய்யும். தனக்கு வசதி நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் வாய்ப்பிருந்தும் அதை அது செய்யாத போது அது அவருக்கு பாவம் என்று யாக்கோபிலே பார்க்கும்போது 4:10 சொல்லப்பட்டிருக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்து வாய்ப்பிருந்தும் அது செய்யாத போது அது அவர் பாவம் பார்க்கிற பொழுது, என் அன்புக்குரியவர்களே, பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவில் நம் தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து ரொம்ப வறுமையில ஏழ்மையில இருக்கிறாங்க, ஒரு உதவி பண்ண இல்லைங்களா? அந்த உதவி பண்ற அன்பு கடவுளுடைய அன்பு இருக்குமானால் அங்கு உதவி பண்ணிட்டு இருக்கும். நன்மை செய்யும், உதவி செய்யும், ஹெல்ப் பண்ணும். பார்க்கணும், அன்பு இருந்தால் அங்கே பொறுமை உள்ளதாய் பார்க்கிறோம். அன்பு இருந்தால் அங்கே நன்மை செய்ய பார்க்கிறோம். பொறாமைப்படாது. பொறாமைப்படாது பயங்கரமான கருத்து. இந்த நாட்களில் பார்க்கிற பொழுது நிறைய பொறாமைதான். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்துல அவங்களுடைய மச்சான், அவங்களுடைய மைத்துனன் ஒரு வீடு கட்டிட்டார். நல்ல அழகான ஒரு வீடு கட்டிட்டார். இந்த மனுஷனுக்கு பயங்கரமான பொறாமை. அவன் அப்படிப்பட்ட வீடு கட்டினா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவரும் வீடு கட்ட ஆரம்பித்தார். அதை விட ஒரு படி ஒரு அழகு அத்தை உயர்ந்தாக்கான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் பணம் கடன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சார். பொறாமை. நல்லா பரவாயில்ல, கட்டிட்டப்பா தம்பி மச்சான், நல்லா இருக்குடப்பா, கடவுள் ஆசிரிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம்ல? இல்ல, நீ பொறாம பொங்கு எடுத்ததுனால அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி கட்டு விட்டான். இப்ப கடன் கட்ட முடியாம வெதிட்டு இருக்கிறான். என் அன்புக்குறுகளே பார்க்கணும். பொறாமை இருக்கு. இந்த பொறாமை சொல்லும்போது நிறைய பொறாமை இருக்கு. பணத்திலே பொறாமை இருக்கிறது, படிப்பிலே பொறாமை இருக்கிறது,
இல்லைங்களா? படிப்பிலே, பட்டத்திலே பொறாமை இருக்கிறது, மற்றவருடைய வாழ்க்கையிலே பொறாமை இருக்கு, உடலிலே எல்லாத்திலும் பொறாமை. பொறாமை பொறாமை என்கிற ஒரு தீய ஆவிதான் அங்கே பொறாமை மக்களை கொண்டு வருகிறது. பொறாமைப்படாது. அன்பு இருந்தால் இங்கே அந்த பொறாமை என்பது தீயாவி சொல்லி, அன்பு இருந்தால் இந்த பொறாமைப்படாது. பொறாமை எல்லாம் கடந்து வராது, அன்பு அவுட் ஆகும். கடவுள் கொடுக்கிற கருத்து தான். தற்புகழ்ச்சி தற்புகழ்ச்சி கொள்ளாது. அன்பு இருந்தா தற்புகழ்ச்சி. சில வேலை பார்க்கணுக்கு தன்னைத்தானே பெருமை பேசிட்டு இருப்பாங்க. நான் யார் தெரியும், அப்படி இல்லாம பெரிய பணம். இந்த பங்கு பேரவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கூட தன்னைத்தானே உயர்த்தி அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பார்கள். அப்படி தற்புகழ்ச்சி பண்ணக்கூடாது. நான் அப்படி இருந்த இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு, நான் தான் அந்த கோயிலுக்குள்ள இப்படி உள்ள கொடுத்தேன், நான் தான் இங்க செஞ்சுட்டு தற்புகழ்ச்சி. அங்க போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க, எழுப்பட்டிருப்பாங்க. அப்படிலாம் தற்புகழ்ச்சி கொள்ளாது. அன்பா, கடவுளுடைய அன்பா இருக்கிறவன் இதெல்லாம் பரவாயில்லைங்க, ஏதோ கடவுள் கொடுத்தாங்க செஞ்சீங்க, கடவுள் செஞ்சாங்க, கடவுள் தாங்க வழி நடத்தாங்க, ஆண்டவர் தாங்க வழி நடத்தாங்க. எல்லாம் உங்களுடைய எல்லா சொல் செயல் எல்லாவற்றையும் ஆண்டவரையே மகிமைப்படுத்தும் சொல்லப்பட்டபடி நாம் செஞ்சோமா, எல்லாங்க அவர் தாங்க, ஆண்டவர் தாங்க. நான் என்னங்க, நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு கருவி தூசு தாங்க, ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாம் அப்படி சொல்லுகிற நிலை வருகின்ற, அதுதான் உண்மையான அன்பின் நிலை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நினைச்சு பாருங்க சகோதரமே. இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசன வார்த்தையை நாம் சிந்தித்தனாக்க நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சமூகத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் இப்படி எல்லாம் இறை செய்தி கொடுக்கிறதுனால தான் கடவுள் நீ கடிந்து பேசு என்று சொல்றதுதான் பைபிள் சொல்லப்படி கடிந்து பேசு, நீ விட்டு விடாதுன்னு சொல்ல. நான் கடிந்து பேசினால்தான் கடவுள் பார்க்கிறார். இந்த நாள்ல அட்லீஸ்ட் ஒரு சிலராவது மாற்றம் அடைவார்கள், ஒரு சிலராவது மாற்றம் அடைவார்கள். எல்லாரும் மாற்றம் அடைய நான் விரும்புறேன். ஆனா கூட இறைவசன வார்த்தை கேட்டு ஒரு சிலராவது கடத்து வரணும். பார்க்கிறோம் பெருமாளே, அதுல அன்பு பொறுமை உள்ளதா இருக்கிறது, நன்மை செய்யணும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாதுன்னு பார்க்கிறோம். இருமாப்பு, தற்புகழ்ச்சியும் இருமாப்புக்கு ரெண்டு ஒண்ணு இருக்கு. இருமாப்பு தான்கிற கர்வம், இருமாப்பு உள்ள நிறைந்த அந்த உள்ளத்திலே தான்கிற கர்ப்பம் கொண்டு வந்தானக்கா அவன்ட்டு இருமாப்பு. தான் தான் பெரிய மனுஷன், நான் பெரிய படிப்படிச்சவன், அதிகாரியா இருக்கிறவன், செல்லுமன் இருக்கிறவன், அப்படி இப்படி இருமாப்பு கொண்டிருக்கிற பொழுது கடவுளை கொண்டிருக்கிறான். நெஞ்சிலே செருக்குற்றலை ஆண்டவர் சிதறடித்தான் பார்க்கிறோமே. இன்னைக்கு எத்தனை மக்கள் அப்படியே போயிருக்கிறார்கள், எத்தனை மக்கள் அப்படியே நெஞ்சிலே செருக்கு வருகிற பொழுது ஆண்டவர் சிதறடிப்பார். இந்த நெஞ்சிலே செருக்குற்றலை ஆண்டவர் சிதறிப்பான்னு சொல்லுகிற பொழுது இருமாப்பு இருக்குது. எனக்கு ஒரு சாட்சியத்தை சொல்ல வேண்டும் என்று தூயான் உணர்த்துறார், அதனால சொல்லுகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் எப்படின்னாக்க அவருக்கு பண வசதி எல்லாம் இருக்குது, பண வசதி இருக்குது, கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் இருக்கு, அந்த எப்படி எல்லாம் செய்யணும் போகணும் வரணும் நாலேஜ் இருக்கு. சில இதுல எல்லாம் பார்க்கும்போது நல்லா தீர் நல்லா செஞ்சுட்டு இருப்பார். அந்த பங்குலயே அவர் நல்ல ஒரு நிலையத்துக்கு அந்த பங்கு ஒரு புதிய ஃபாதர் வந்தார். இந்த ஃபாதருக்கு இதை கேட்டிருக்கிறார் அவ்வளவு ஒண்ணு தெரியல. இந்த சகோதரனை கூப்பிடல, பங்கு அந்த அவைக்குள்ள கூப்பிட்டு கலந்து ஆலோசிக்கல. பயங்கரமான நிலையில அந்த ஃபாதர்கிட்ட பேசுறேன், என்ன நினைச்சுக்கிட்டு அப்படி பயங்கர. என் அன்பு குருக்களே, அந்த ஃபாதரை அப்படி இந்த என்ன நினைச்சுக்கிட்டு எனக்கு என்ன அப்படி இந்த தன்னையை பார்த்து அப்படி பெரும் படிச்சு பார்த்து அந்த ஃபாதர் அப்படி அந்த அருத்தந்தை அப்படி கண்ணீர் விட்டார். ஒரு வேலை இப்ப நான் சொல்லவே கூட ஒரு வேலை அந்த பார்த்துட்டே இருக்கலாம், அவங்களுடைய சுட்டார் ஒரு கூட பார்த்துட்டு இருக்கலாம், அந்த பங்கு மக்கள் கூட பார்த்துட்டு இருக்கலாம், பார்க்கணும். அந்த ஃபாதர் ஓடி போயிட்டு அப்படியே அழுதுட்டார், கண்ணீர் விட்டாரு. பைபிள் சொல்லு திருப்பாடல் 105:15 சொல்லுகிறது. திருப்பாடல் 105:15 சொல்லுகிறது, நான் அருள்பொழி செய்தவரை தொடாதே, என் இறைவாக்கு எனக்கு தீங்கிழைக்காது. நான் அருள்பொழி செய்தவரை தொடாதே, என் இறைவாக்கு எனக்கு தீங்கிழைக்காது. திருப்பாடல் 105:15 சொல்லுகிறது. கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அருத்தந்தைகள், கடவுள் அபிஷேகம் செய்யப்பட்ட அருத்தந்தையர்கள், அவர்கள் இந்த பயங்கரமாக அவர்கள்
வேதனைப்படக்கூடாது. வயசுல இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, நான் உண்மையாக சொல்லுகிறேன், இந்த வசன வார்த்தைப்படி அவர் அழுதுட்டு அப்படியே கண்ணு தள்ளி விட்டார். அந்த ஃபாதர் அந்த தந்துட்டார். சரிக்கு நான் என்ன சொல்றது பார்க்கணுட்டுக்கு. கொஞ்ச நாளுக்குள்ளாகவே அந்த இருமாப்பு படைத்தனை ஆண்டவர் அடிச்சு போட்டார். எப்படி அடிச்சு போட்டார் தெரியுங்களா? அவனுடைய மகன், ஒரே ஒரு மகன் தான், அவன் மகன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான். அவனுடைய ஒரே ஒரு மகன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அவ்வளவுதான். இந்த அவனுக்கு அப்படி மண்டல் ஆகி போயிடுச்சு. மண்டல் ஆயிட்டு அப்படி துணியெல்லாம் கிழிச்சு போட்டு தெருவில் நடந்துட்டு இருக்கிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பு சொல்லுகிறேன் பார்க்கணும். இந்த நான் சொல்லுகிறேன், இந்த விவிலியத்தை அந்த சகோதரன் ஒவ்வொரு நாளும் படித்து வாசித்து அந்த அன்பின் ஆண்டவரே உங்களுடைய ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே நான் அன்பு செய்யணும் என்று கடந்து வந்திருப்பாரானால் அவன் தவறு செய்திருப்பானா? எதிர்க்க மாட்டார். வாழ்க்கை விடிஞ்சு பண்ணது. பிரைஸ் தி லார்ட். இந்த கருத்தோடு கூட வேற ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தூய உணர்த்ததான். என்னுடைய உறவினர் ஒரு மாமா, உறவினர் தான் மாமா. அவர் பேர் ஆரோக்கியசாமி. இந்த ஜெப வழிபாடு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த நற்செய்திருக்கின்றதெல்லாம் அவர் படிப்பறிவு இல்லாதவர். அந்த நற்செய்திருக்கிற பிடிக்கவே இல்லை. ஜெப வழிபாடுனா பிடிக்கவே பிடிக்காது. அவர் பாட்டுக்கு அவர் நினைச்சிட்டு படிப்பார். நானும் பல முறை சொல்றேன், மாமா கடவுள் பாருங்க, கடவுள் ஆசீர்வாதம் பாருங்க, அப்பதான் பரவத்துக்கு போக முடியும்லாம் சொல்லி சொல்லுவேன். அதெல்லாம் காதுல போட்டுக்குமா. இறக்கின்ற தருவாய், மரண தருவாய் வந்தது பக்கத்துல. அப்போ அவங்க பசங்க கிட்ட, அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் செல்லுவேன், இது என் பேர் மணின்னு கூப்பிடுவாங்க, நான் அவரை பார்க்கணும், அவரோட கூட பேசணும், கூட்டணும். மரண தருவாயிலே சொல்லிட்டாங்க. நான் வெளியூர்ல இருந்து, ஐயோ மரண தருவாய் இருக்கும்போது அவங்க கூட பேசணும்னு சொல்லிட்டான்னா ஏதோ அவசியமாகுது. நான் போயிட்டு மாமா சொல்லுங்க மாமா என்ன கேட்டேன். தம்பி நீ நிறைய வாட்டி எல்லாம் இது சொல்லிருக்கிற, அதெல்லாம் நான் காதுல போட்டுக்கொள்ள, நான் இப்ப மரண தருவாயில் இருக்கிறேன், நான் சாகுற நிலையில இருக்கிறது, எனக்கு ஒன்னு சொல்லணும். நான் மற்றவர்களை மன்னிங்கன்னு சொன்னேன். மற்றவர்களை யாராவது உங்களுக்கு எதிர்ப்பா செஞ்சாங்களோ அவங்கள மன்னிங்க, கடவுள் உங்களை மன்னிச்சிடுவாரு. மன்னிச்சுட்டா நீ முன்ன போயிருந்து முன்னேகர் தான். மற்றவர்களை யாராவது தீமை செஞ்சாலும் அவங்கள மன்னிக்க, கடவுளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவாரு. இன்னைக்கு வெண்ணக்கு வாழ்க்கை உருவிட்டு இந்த மாமாவுக்கு அப்படியே அழுக வந்துச்சு. யாராருக்கு வெறுப்பு சண்டையும் சச்சரமா இருந்தாரோ அவங்கள்ட்ட வரவும் இல்லை. அவங்களெல்லாம் கூட்டு வர சொன்னார். சிலர் வந்தாங்க, சிலர் வரல. எல்லாரும் மன்னிச்சாரு. அவங்கள கையை பிடிச்சி என்னை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னிச்சுக்கொண்டு ஒவ்வொருத்தர் சொன்னார். சொன்னாரு. சில பேர் வரல, அது சொன்னதுக்கு அவர் வரவில்லை என்றா பரவாது, நீ பரவாயில்ல அண்ணன் மன்னிச்சுட்டு ஒப்பு ஆண்டவரே மன்னிச்சு சொல்லி கொஞ்சம் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே என்னை மன்னிக்க சொல்லிட்டார். அருத்தந்தை வந்தாருங்க, இது விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோம். அருத்தந்தை ஒரு சில ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த திருத்தந்தை நெத்தியில போட்டு உடைந்த உடனே அவர் இறந்து விட்டார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் அன்பு குறவுகளே, அவருடைய வாழ்வு அந்த நிலையிலே கடந்து போயிருக்கும். இன்றும் பிரசங்கம் செய்கிற நான், கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, நாளை அடுத்த நிறம் என்னன்னு தெரியாது. நம்முடைய வாழ்வில் மாற்றப்பட வேண்டும், அந்த அன்புக்குள் கொண்டு வர வேண்டும். பகமை, சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு எல்லாம் ஒழியப்பட வேண்டும். அன்பின் காரிலே கடந்து வர வேண்டும். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு இணையேது சொல், அன்பே தெய்வம் என்றார், அன்புக்கு இணையேது சொல், அன்பே கடவுள் என்றார். என் சகோதரமே, நேற்று தினத்திலே செய்தியை கேட்டீர்கள், இந்த நாளிலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். இந்த 1 யோவானில் சொல்லுகின்ற கருத்தில் 1 கொரிந்தியரிலே 13ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை தான் நாம் பார்த்தோம். அதில் பார்க்கும் பொழுது, அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்போர்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது என்று அப்படியே நாம் பார்த்தோம்.
இதை நான் சொல்லுகிற பொழுது நீதிமொழி புத்தகத்தை எனக்கு ஒரு நினைப்பு வருகிறது. நீதிமொழி புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே நீ 12வது வசனத்தை நீ பார்ப்பீலானா அதுல ஒன்னு சொல்லியிருப்பார். 10ஆம் அதிகாரத்திலே நீதிமொழி 10ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே சொல்லியிருப்பார், தனக்கு கிடைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். தனக்கு இழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். உதாரணத்துக்கு என் மாமா ஆரோக்கியம் கடைசி சாகிற நேரத்தில் அப்படி சொன்ன தனக்கு இழைத்த எல்லாம் சொன்ன அவர் சொன்னேன். நான் ஒரு சின்ன பையன் தான், அவர் வயசானவர். நான் சொன்னேன், சொன்னது அப்படியே ஏத்துக்கிட்டு தனக்கு இழைத்த யார் யார் என்னென்ன தரணும் அத்தனையும் மனசுல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட மன்னிச்சிருக்க. தனக்கு இழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். அந்த நாளிலே அந்த ஆமா அந்த அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார் அன்பு, தெய்வத்தினுடைய அன்பை கொண்டு வந்தார், மன்னித்து எல்லாத்தையும் அன்பு வந்தார். அன்பு அனைத்தையும் தாங்க தனக்கு கிடைத்த தீங்கு அனைத்தையும் மன்னித்து மறக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கணும் பிரியமானவர்களே, அன்பின் குணம் என்று பார்க்கிற பொழுது இப்படி அருமையான ஒரு கருத்து. இதே ரோமர் பத்திலே பார்க்கும் பொழுது ரோமர் பத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை பார்க்கிற பொழுது அங்க கூட இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கும். ரோமர் பத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது, அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திரு சட்டத்தின் நிறைவு. அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. அன்பு அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காது. முன்ன பார்த்தோம் தனக்கு இழைத்த தீங்கு எல்லாத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் என்று. இங்க சொல்லும்போது அன்பு ஆனது அடுத்தவருக்கு தீங்கு இழைக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன கருத்து கொண்டு வர, இதுதான் திருச்சட்டத்தின் நிறைவாம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று அங்கு ரோமர் 13:10 பார்க்கிறோம். இந்த திருச்சட்டத்தின் நிறைவு என்று பார்க்கிற பொழுது நினைப்புக்குள்ளே நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். பைபிள்ல திருச்சட்டத்தின் நிறைவு என்று பார்க்கும்போது பைபிள்ல சொல்லப்பட்டு 2 கட்டளை 10 கட்டளை 2 கட்டளை சொல்லிட்டாங்க. யாக்கோபு சொல்லுவார் 2ஆம் அதிகாரம் சொல்லுவாரு, திருச்சட்டம் 1 கடை தவறினாலும் எல்லாம் அவுட் சொல்றாரு. திருச்சட்டம் 1 தப்பு செஞ்சா எல்லாம் அவுட் அவுட் 2:10 பார்க்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எங்கே என் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரணும். இப்பொழுது கூட நாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கிடைக்கலாம். அன்பும் நட்பும் எங்குளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மை எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் அக்களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. சீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பே கடவுள், அன்பே உருவான நம் கடவுளிடம் நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். அன்பு எங்கு உள்ளதோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும் அருகிலே இருக்கிறார். இந்த செய்தியின் வழியாக நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். அன்பே உருவான எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவர்
எங்கே இருவர் மூவர் கூடி இருப்பீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ ஒருவரை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னீரே. அன்பு பொறுமை உள்ளது, தன்னலம் சாடாது என்று சொன்னீரே. அன்பு ஆண்டவரே, இதோ எங்களை முழுவதும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது அன்பின் கரம் நீட்டிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரை நேசிக்கக்கூடிய உள்ளத்தை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்திலேயே அன்பின் ஆவியை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பின் கயிறால் இணைக்கும்படியாய், அன்பின் பாசப்பிடிப்பால் இணைக்கும்படியாய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவரே உமது அன்பின் ஆட்சியை ஆண்டவரே நிறுவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெயிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றேரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே உம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை இந்த காணிக்கால்